ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றியதென்றால், காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். தேவனுடைய இறையாண்மை மற்றும் தேவன் அதை செயல்படுத்துகின்ற விதம். தேவனுடைய சாவர்னிட்டியும் தேவனுடைய ப்ராவிடன்ஸும் இரண்டும் ஒன்றாக அர்த்தம் கொள்வதாக காணப்பட்டாலும் இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டது. இந்த வார்த்தைகளை பற்றியுள்ள அடிப்படை புரிதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். இந்த இறையாண்மையும் பரிபாலனமும் நேரடியாக வேதத்தில் காணப்படாவிட்டாலும், அதாவது சாவர்னிட்டி ஆஃப் காட் அண்ட் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், இந்த இரண்டும் நேரடியாக வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும், ஒரு சில வேத மொழிபெயர்ப்புகள் சாவரின் காட் என்று சொல்லப்பட்டாலும் இந்த இரண்டையும் பற்றியுள்ள புரிதல் நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு இறையாண்மை உள்ளவராக காணப்படுகின்றார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றது, அதாவது அந்த இறையாண்மையை செயல்படுத்துகிற காரியங்கள் காணப்படுகின்றது என்பது மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற நாட்டிலும் தேசத்திலும் எப்படி தேவனுடைய இறையாண்மையும் தேவனுடைய ப்ராவிடன்ஸும் செயல்படுகிறது என்கிற காரியமும் அதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு மிகவும் அவசியம். இன்றைக்கு நாம் தேவனுடைய இறையாண்மை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். அடுத்த பதவியில் காட்ஸ் ப்ராவிடன்ஸ், தேவன் அதை எப்படி செயல்படுத்துகிறார் என்கிற காரியத்தை குறித்து அடுத்த பதவியில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு அமைப்புக்கும் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவங்க குறிப்பாக வைத்திருப்பார்கள். ஒன்னு என்னன்னா விஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு மிஷன் ஸ்டேட்மெண்ட். விஷன் ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஸ்தாபனத்தினுடைய குறிக்கோள் நோக்கம் என்ன என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த நோக்கத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதுதான் அதனுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள். அதுபோல தேவனுடைய இறையாண்மை என்பதுதான் விஷன் ஸ்டேட்மெண்ட். அதை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதுதான் the providence of God. விஷன் ஸ்டேட்மெண்ட் சாவரிட்டி ஆஃப் காடை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். மிஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் என்பதை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 115:3 பார்க்கும் பொழுது நாம் இப்படியாக பார்க்கலாம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அதாவது தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தமக்கு சித்தமான எல்லா காரியத்தையும் செய்ய அவரால் முடியும். இது ஒரு குறிப்பு. அதாவது இறையாண்மை என்பதற்கு சுருக்கமான ஒரு டெபினேஷன் என்னன்னா, தேவன் தான் படைத்த படைப்புகளின் மேல் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துகிற காரியம்தான் தேவனுடைய இறையாண்மை என்று பொருள். கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இஸ் கிரியேஷன். தான் படைத்த எல்லாவற்றின் மீதும், இயற்கையின் மீது, மனிதர்கள் மீது, சாத்தான் மீது, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த காரியம்தான் தேவனுடைய இறையாண்மை என்று பொருள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இறையாண்மை பற்றியுள்ள சில முக்கியமான வேத வசனங்களை பார்க்கலாம். தானியேல் 4:35 இப்படியாக நாம் பார்க்கலாம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிற வல்லமை யாருக்கும் கிடையாது. அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிறவன் யாரும் இல்லை என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் தேவனுடைய ஆளை என்பது ஃபுல்லா முழுவதுமான ஒரு கண்ட்ரோல், இன்ஃபினைட் கண்ட்ரோல், இர்ரெசிஸ்டபிள் கண்ட்ரோல். அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் தேவனுடைய இறையாண்மை. அடுத்ததாக எபேசியர் 1:11 பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியத்தை இங்கு நாம் பார்க்கலாம். படிக்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, தம்முடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். கடவுளுக்கென்று ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தின் அடிப்படையிலே தான் அவர் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறார். இறையாண்மை என்பதெல்லாம் அந்த சித்தத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும். சித்தத்துக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய இறையாண்மை என்பது ஒன்றும் கிடையாது. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய இறையாண்மையும் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய காரியம்.
தேவனுடைய இறையாண்மைக்கு மீறி தேவ சித்தம் இருக்க முடியாது. தேவ சித்தத்தை அடிப்படையாக இல்லாமல் தேவனுடைய இறையாண்மை நிறைவேற்ற முடியாது. இரண்டுமே ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய காரியங்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, ஒரு குயவனுக்கு மண்ணின் மேல் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்றால், அந்த மண்ணுக்கு குயவன் மேல் எந்த உரிமையும் செலுத்த முடியாது. ஒரு குயவன் தான் இஷ்டப்படி அந்த மண்ணை வணைந்து ஒரு பாத்திரமாக மாற்ற முடியும். அதுபோலதான் கடவுளுக்கு தான் படைத்த படைப்பின் மீது முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த இறையாண்மையை புரிந்து கொண்டால்தான் ஒரு விசுவாசி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பது எல்லாம் தேவனுடைய இறையாண்மை சார்ந்த காரியம். தேவனுடைய இறையாண்மைக்குள் நாம் நம்ம வாழ்க்கையை மறைத்து கொண்டு வாழும் பொழுது உலகில் நடக்கின்ற சம்பவங்களோ நமக்கு நடக்கின்ற சம்பவங்களோ நம்மை ஒருபோதும் பாதிக்காது. எனவே இறையாண்மையை பற்றியுள்ள அடிப்படை புரிதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். அடுத்தபடியாக கடவுள் எவைகளின் மேல் தம்முடைய இறையாண்மை செலுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, மனிதர்கள் மேல், இயற்கையின் மேல், உலக நிகழ்வுகளின் மேல், சாத்தானின் மேல், 4 வகைகளில் தேவன் தம்முடைய இறையாண்மை செலுத்துகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது மனிதர்கள் மீது தம்முடைய இறையாண்மை செலுத்துகிறார். அதுல குறிப்பா அரசாங்கங்களின் மேல் தம்முடைய இறையாண்மை செலுத்துகிறார். நீதிமொழிகள் 21:1, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தம்முடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி திருப்பி விடுகிறார். என்ன அர்த்தம் என்றால், அந்த காலத்துல ராஜாக்கள், இன்றைக்கு பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், முதலமைச்சர்கள், இவருடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தம்முடைய விருப்பத்தின்படி அதை திருப்பி விடுகிறார். எந்தெந்த காலத்தில் தம்முடைய மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த மாதிரி சூழலை ஏற்படுத்தி அவருடைய இருதயங்களை திருப்பி விடுகிறார். ஒரு அருமையான வசனம். கோரேசி மன்னனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்பி இடிக்கப்பட்ட தேவாலயங்களை மறுபடியும் கட்டும்படியான ஒரு இருதயத்தை, ஒரு சிந்தையை அந்த கோரேச மன்னனுடைய இருதயத்தில் கொடுத்து அந்த காரியத்தை நடப்பித்தார். இதுபோல் இன்றைக்கும் நம்முடைய பிரதம மந்திரிகள், முதல் மந்திரிகள், அவருடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இதுல என்ன பார்க்கலாம் என்றால், எல்லா ஜாதிகளுடைய எல்லைகளையும் காலங்களையும் குறித்து வைத்திருக்கிறார். இந்த ஜாதிகள், இந்த இனங்கள், இந்த மக்கள் இந்த இடத்துல இருப்பாங்க, இவருடைய ஆயுட்காலம், இவருடைய வாழ்நாள், இவருடைய எல்லைகள் இவ்வளவுதான் என்று குறித்து வைத்திருக்கிறாராம். இது மிகப்பெரிய ஒரு சத்தியம். 1947 வரைக்கும் ஒருமைப்படாத இந்தியாவை 47க்கு அப்புறம் ஒருமைப்பட்ட இந்தியாவை கொடுத்தார். அதுவும் ஒரு இறையாண்மை தான். எல்லாமே அவருடைய இறையாண்மை தான். தமிழர்கள் இங்கதான் இருக்கணும், மலையாளி இங்கதான் இருக்கணும், ஜாப்பனீஸ் இங்கதான் இருக்கணும், வெள்ளைக்காரர் அங்கதான் இருக்கணும் சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு எல்லைகளை குறித்து அதனுடைய காலங்களையும் குறித்து வைத்திருக்கிறார். யோபு 14:5 பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஆயுச நாட்களையும் குறித்து வைத்திருக்கிறான். அவனுடைய வாழ்நாட்கள் இவ்வளவுதான், அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாதுங்கிற காரியத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். இப்படி மனிதர்கள் மேல் முழு கண்ட்ரோலையும் கடவுள் எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இயற்கையின் மேல் அவருக்கு இறையாண்மை உண்டு. தான் படைத்த படைப்புகள் மீது அவருக்கு இறையாண்மை இருக்கிறது. சங்கீதம் 135:6-7, யோபு 37 10 முதல் 12 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும், எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். மழையை பொழிய பண்ணுகிறார், வெப்பத்தை கொடுக்கிறார், குளிர்ச்சியை கொடுக்கிறார். எல்லா தட்பவெட்ப சூழ்நிலை அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. மத்தேயு 8:27 படித்து பார்க்கும் பொழுது, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்கிற காரியத்தை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டதாக பார்க்கலாம். இயேசுக்கு சென்ற உலகத்தில் மனிதனாக இரட்சகராக வாழ்ந்த காலங்களில் அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததாக பார்க்கலாம். அப்படி என்றால் இயற்கையின் மேல் ஒரு வல்லமை செலுத்துகிற தேவனாக காணப்பட்டார். இயற்கையின் மேல் இறையாண்மை உள்ளவராக கடவுள் காணப்படுகிறார். அவருடைய அனுமதியின்றி சுனாமியோ, எந்த வெள்ளமோ, எந்த பூகம்பமோ எதுவும் அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் இந்த உலகத்தில், இந்த மண்ணில் வராது. இயற்கையின் மேல் முழு கண்ட்ரோல் அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உலக நிகழ்வுகளில் அவருடைய இறையாண்மையை நாம் பார்க்கலாம்.
ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி என்று சொல்வார்கள். அவருடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. ஏனென்றால் ஏசாயா 46:10 பார்க்கும் பொழுது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருக்கு எல்லாம் தெரியும். பிகினிங் டு எண்ட் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய ஆலோசனை தான் நிலைத்து நிற்கும். அவருடைய சித்தப்படி தான் எல்லாம் நடக்கும். உலகம் என்பது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. God is not out of control in this world என்பது சரியான பார்வை அல்ல. உலகத்தில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. ஃபுல் கண்ட்ரோல் அவர்தான். பிசாசுக்கு இந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அதிகாரம் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இதை மனுக்குலம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தானியேல் 2:21 பார்க்கும் பொழுது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிறார். ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவதும் அவர்தான், வீழ்ச்சி அடைவதும் அவரால் தான். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சியும் எழுச்சியும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. 200 ஆண்டு கால பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவருடைய இறையாண்மைக்கு உட்பட்டதுதான். அமெரிக்காவின் வளர்ச்சியும் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியும் அவருடைய இறையாண்மைக்கு உட்பட்டதுதான். காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவருடைய இறையாண்மைக்கு உட்பட்டதுதான். திமுகவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவருடைய இறையாண்மைக்கு உட்பட்டதுதான். எதுவுமே அவருடைய அனுமதி இல்லாமல், சித்தம் இல்லாமல், அவருடைய இறையாண்மைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் எதுவும் நடக்கிறது என்று சொன்னால் அதைவிட பைத்தியக்காரத்தனம் ஒன்றும் கிடையாது. தான் படைத்த படைப்புகளின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லை என்றால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. சூப்பரண்டிங் கண்ட்ரோல், இறுதி அதிகாரம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் கடவுளுடைய கரத்தில் இருக்குது. பிகினிங் டு எண்ட் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே இதை புரிந்து கொண்டால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும். ஏன் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகிறார்? திடீரென்று ஏன் கொண்டு வருகிறார்? திடீரென்று ஒரு அரசாங்கத்தை ஏன் வீழ்த்துகிறார்? இதெல்லாம் நம்முடைய குறுகிய பார்வைக்கு நம்முடைய கால்குலேஷன் தப்பா இருக்கமா தெரியும். ஆனா தேவனுடைய கால்குலேஷன் ஒருபோதும் தவறாது. ஏற்ற நேரத்தில் ஏற்ற அரசாங்கத்தை கொண்டு வருவார். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு தீங்கானதாக கூட தோன்றலாம். ஆனா கடவுளுடைய நீண்ட கால திட்டத்தில் அவைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லாங் டேர்ம் பிளான் ஆஃப் காட்ல எல்லாம் ஃபிட் ஆகும். எனவே இதை புரிந்து கொள்ளாமல் காட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஹிட்லரை படைத்தது ஏன் படைத்தார், முசோலினி ஏன் படைத்தார், அதெல்லாம் தேவன் சித்தமா என்று கேட்பதெல்லாம் தவறு. எல்லாமே இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு அதை ஆளுகை செய்வதற்கும் முழு உரிமையும் அது எல்லா அதிகாரமும் அவருடைய இறையாண்மைக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாத்தான் மேல் கடவுளுக்கு இறையாண்மை உண்டு. இது எல்லாரும் தெரிந்த காரியம் தான். இருந்தாலும் விசுவாசிகளுக்கு என்று சொல்கிறேன், சாத்தான் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் நம்மை தொட முடியாது. யோபுவின் காரியத்திலும் அப்படிதான். கர்த்தர் அனுமதிக்க போய்தான் யோபுவை பிசாசு தொட்டான். அதுபோல பேதுருவை தொடுவதற்கும் கடவுளுடைய அனுமதி கேட்டுதான் பேதுருவை பிசாசு தொட்டான். லூக்கா 22:31-32, யோபு 1:12. எனவே அது மாத்திரமல்ல, இறுதி நாட்கள் 1000 வருடத்திற்கு பிசாசை கடவுள் கட்டி போட்டதாக பார்க்கலாம். எனவே சாத்தான் மேல் முழு அதிகாரத்தையும் தேவன் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் தேவன் எவைகளின் மீது தம்முடைய இறையாண்மை செலுத்தினார் என்று பார்த்தோம். இனி தேவனுடைய இறையாண்மை எப்படி செயல்படுகிறது சுருக்கமாக பார்க்கலாம். அதிகாரங்களை வழங்குவதில் இறைவனுடைய இறையாண்மை வெளிப்படும். அன்பு காட்டுவதில் இறைவனுடைய இறையாண்மை வெளிப்படும். கிருபைகளை பொழிவதில் இறைவனுடைய இறையாண்மை வெளிப்படும். செல்வங்களை அளிப்பதில் தேவனுடைய இறையாண்மை வெளிப்படும் என்று பல்வேறு கோணங்கள் அவருடைய இறையாண்மை வெளிப்படும். முதல்ல பார்க்கக்கூடிய காரியம் என்ன? அதிகாரங்களை, செல்வங்களை வழங்குவதில் அவருடைய இறையாண்மையை நாம் பார்க்கலாம். God sovereign in the delegation of his powers to others. உபாகமம் 8:18. யாரை செல்வந்தனாக்க வேண்டும், யாருக்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் அவருடைய ஆதீனத்தில் தீர்மானிக்கப்பட்ட காரியம். எனக்கு இவ்வளவு செல்வம் இல்லை என்று நாம் புலம் வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய தீர்மானத்தின்படி ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது இரக்கங்கள் காட்டுவதில் தேவனுடைய இறையாண்மை. ரோமர் 9:19. யார் மேல் அவர் இரக்கமுள்ளவராயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு இறங்குவார், மன்னிப்பார், அவளை ஆசிர்வதிப்பார். ஏன் அவரை மன்னித்தேர் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு மனிதனுக்கு இரக்கத்தை எப்பொழுது, எப்படி, எங்கு காட்டுவது என்பதெல்லாம் அவர் தீர்மானிக்கிற காரியம். ஏன் அப்பொழுது காட்டவில்லை, இப்பொழுது காட்டு என்ற கேள்வி எல்லாம் மனிதனுடைய கேள்விக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் முழுக்க முழுக்க தேவனுடைய இறையாண்மையை சார்ந்த காரியம்.
அடுத்தது அன்பு செலுத்துவதில் தேவனுடைய இறையாண்மை. யோவான் 3:27 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப யார் மீது அன்பா இருக்கிறாரோ அவனுக்கு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் வானத்திலிருந்து வரும். யார் மீது அன்பு செலுத்துகிறாரோ அவனுக்கு நிச்சயமாக அந்த அன்பை அவன் பெற்றுக்கொள்வான். அவன் மேல் ஏன் இவ்வளவு பெரிய அன்பு என்று நாம் கேட்க நமக்கு உரிமை. அடுத்தது கிருபையில் இறையாண்மை. சில பேர் மீது கர்த்தர் ரொம்ப கிருபையா இருப்பார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி என்றால் அவனுக்கு மட்டும் அந்த கிருபை ஏன் கிடைத்ததுன்னா அது அவருடைய இறையாண்மை. எஸ்தருக்கு மனித தயவு கிடைத்தது. ஏன்? அது அவருடைய இறையாண்மை. யோசேப்புக்கு இந்த போத்திபார் வீட்டுல தயவு கிடைத்தது. அது அவருடைய இறையாண்மை. இதெல்லாம் நாம் கொஸ்டின் பண்ண முடியாது. எனவே இறையாண்மை என்பது இரக்கத்தில் வெளிப்படும், அதிகாரங்களை கொடுப்பதில் வெளிப்படும், அன்பை காட்டுவதில் வெளிப்படும், கிருபைகளை கொடுப்பதில் வெளிப்படும். இது எப்படி பல வகைகளில் பார்க்கலாம். இறுதியாக ஒரு சில கருத்துக்கள். இந்த இறையாண்மை என்று பார்க்கும் பொழுது அதை பற்றிய 2 தவறான புரிதல்கள். ஒன்று என்னன்னா, இறையாண்மை மட்டும் போதும், மனிதனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, ஜெபம் தேவையில்லை, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய தேவையில்லை, மனம் திரும்புதல் தேவையில்லை, எல்லாமே இறைவன் பார்த்துக் கொள்வார், இறையாண்மைதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுதான் தேவன் தம்முடைய இறையாண்மையை செய்வார். எனவே தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. மனிதனுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலேயே தான் தேவன் கிரியை செய்கிறார் என்கிற ஒரு கருத்து. இந்த இரண்டுமே தவறான கருத்து. சரியான பார்வை என்னன்னா, தேவனுடைய இறையாண்மை எப்படி உண்மையோ அதே போல மனிதனுக்கும் உள்ள பொறுப்பு முக்கியமான காரியம். மனிதனுடைய பொறுப்பும் தேவனுடைய இறையாண்மையும் இணைந்து செல்லக்கூடிய காரியம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. தேவன் ஆளுகிறார், திட்டமிடுகிறார், மனிதனுக்கு கிருபை அளிக்கிறார். மனிதனுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவனும் நியாய தீர்ப்பு நாளிலே தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இறையாண்மை இருக்கிறது சொல்லி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதை சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. தேவன் முன்குறித்து விட்டால் அதனால் எல்லாம் நடந்து என்பதல்ல. அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு காரியம், பாவத்திற்கான பொறுப்பு இருப்பதாக இந்த 2:23 பார்க்கலாம். இந்த 2 காரியங்களும் இணைந்து பார்க்கிற வசனமாக இதில் நான் பார்க்கலாம். எனவே மனிதனுடைய பொறுப்பும் முக்கியம், தேவனுடைய இறையாண்மையும் முக்கியம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முடியும். அடுத்த பதிவில் தேவனுடைய ப்ராவிடன்ஸ், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. மற்ற விசுவாசிகளோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆதரியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.